ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் 6 மந்த் முன்னாடி ஏசி வாங்கின வீடியோ. இப்போ அந்த ஏசி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நான் சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிட்டேன். அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் அந்த சர்வீஸ் பர்சன் பேசின வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால சும்மா ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏசி வாங்கி 6 or 7 மந்த்ஸில் இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டோர் யூனிட்டில் நாய்ஸ் வருது. அந்த நாய்ஸ் எங்கே வருதுன்னா, இதில் இருக்கிற ஃபேனில் வருது. இங்கே 28 போதா. இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்குது, 28 டிகிரி ஆட்டோவில். இதே நான் ஃபுல் ஸ்பேன் ஸ்பீட் வைக்கிறேன். அப்போ நாய்ஸ் மட்டும் கேளுங்க, மாற்றுறேன். நாய்ஸ் கேட்குதா தெரியல, ஒரு மாதிரி கர 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 கரன்னு சவுண்டு வருது. இந்த மோடை விட இதில் ஹை கெப்பாசிட்டி மோட், இந்த டர்போ மோட் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் நல்லா நாய்ஸ் நல்லா கேட்குது. டர்போ மோட் ஆன் ஆகிடுச்சு, மேலே ஹெச்சின்னு வந்துச்சு. நாய்ஸ் கேட்குதா? கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட் அந்த நாய்ஸ் மட்டும் தான் வருது. இந்த நாய்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்லைன் போர்ட்டலில் ப்ளூ ஸ்டாரோட ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அதையே நான் இந்த வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ரூமில் இருக்கிற காற்று இழுத்து நமக்கு தரும். அந்த டைமில் என்ன ஆகும், டிஃப்ரெண்டாக சவுண்டு வரும். அலை சவுண்டு மாதிரி காற்று இழுக்க முடியலன்னா அந்த சவுண்டு வரும். இப்போ கூட நீங்கள் டர்போ எதனா கூட யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ டர்போல் தான் இருக்குது. அதுக்குள்ள கூட டெஸ்ட் ஆகிடுச்சு 6 மாதம். இப்போ 3 மாதம் முடியாது சர்வீஸ் கொண்டு போனாங்க. ஆமாம். சரி, இன்னும் கொஞ்சம் ஐட்டம் ஸ்டோர் கிடைக்குமா? இன்னும் சேர் எத்தனாயிரத்தோட இல்லை, சென்சர்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க. பக்காவாக க்ளீனாக இருக்குது. அப்புறம் இந்த மேலே இருக்க மெஷ்ஷையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. இதை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெஷ்ஷு க்ளீனாக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்த டஸ்ட்டை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீனாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம் நாய்ஸ் வருதான்னு. இப்போ 28 இருக்குது. நான் இப்போ ஹை கெப்பாசிட்டி வைக்கிறேன், டர்போ மோட். இதில் நாய்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஹை கெப்பாசிட்டியில் வருது. சுத்தமாக அந்த நாய்ஸே இல்லை. டக்கு 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 டக்குன்னு சவுண்ட் வந்தது. பிஃபோரில் வந்த நாய்ஸ் எதுவுமே சுத்தமாக இல்லை, கிளியராக இருக்குது. காற்றும் நல்லா சூப்பராக வருது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே கூட கழட்டி இதை க்ளீன் பண்ணலாம். எனக்கு வாரண்ட்டி இருக்குதுன்றதுனால ப்ளூ ஸ்டார்லேருந்து நான் புக் பண்ணதுனால அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இது 800 rupees சார்ஜ் ஆகுமா, இன்னும் வாரண்ட்டி முடிஞ்ச அப்புறம் பண்ணால். எக்ஸ்ட்ராலாம் நம்ம வாரண்ட்டி போடுறதுக்கும் தனியாக பேக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஆஸ் பர் ஏசியோட டன்னேஜ் கெப்பாசிட்டி மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறுன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் என்னென்னு நீங்கள் ப்ளூ ஸ்டாரில் கஸ்டமர் கேரில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பக்காவாக இருக்குது ஏசி, நோ ப்ராப்ளம். கம்ப்ரெசரையும்
இடத்துல கேஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை வேறு எதனா லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க. ஃபேன் எவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகிருந்தது, இப்போ தான் ஓடுது பாருங்கள். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஸ்டெபிளைசர் ஆன் ஆனதுலேருந்து 3 நிமிஷம் கழிச்சு நம்ம இன்டோர் யூனிட்டுக்கு பவர் வரும். அதுக்கப்புறம் இன்டோர் யூனிட் ஆன் ஆகி அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து தான் வந்து கம்ப்ரெஸர் ஆன் ஆகுமா அவுட்டோர் யூனிட் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சர்வீஸ் பர்சன் வந்து சொன்னார். இப்படி தான் ஒர்க் ஆகும். நானும் வெளியே வந்து பார்த்தேன், ஃபேன் நான் உள்ளே ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபேன் நான் வெளியே வந்து பின்னாடி அவுட்டோர் யூனிட்டான நிற்கும் போது தான் இப்போ தான் அவுட்டோர் யூனிட் ஃபேனே ஆன் ஆகுது. அவுட்டோர் யூனிட்டும் நல்லா தான் இருக்குது. வந்து அவங்க சைடில் ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணி பார்த்தாங்க. கேஸும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சர்வீஸ் பர்சன் சொன்னார். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.